வணக்கம், நான் உங்கள் ராணி பேசுகிறேன். இன்றைக்கி பாதாம் அல்வா செய்கிறது எப்படிங்கிறத சொல்கிறேன். 3/4 கப்பு பாதாம் எடுத்துருக்கு. இதே அளவுக்கு சுகர் எடுத்துக்கோங்க. 3/4 கப்பு நெய் தேவையான அளவு, பால் 1 கப் எடுத்திருக்கேன். ஏலக்காய் தூள் தேவையான அளவு போட்டுக்கோங்க வாசனைக்கு. இப்போ இந்த தோல் எப்படி எடுக்கிறதுன்னு நான் சொல்கிறேன். தோல் உரித்து வச்சுருக்கேன் நான். இந்த மாதிரி இருக்கிறத நல்லா சுடு தண்ணியில், நல்லா கொதிக்கிற தண்ணியில் ஊற வைங்க. 1 மணி நேரம், அரை மணி நேரம் ஊற வச்சா கூட போதும். நல்லா 1 மணி நேரம் ஊற வச்சிங்கன்னா பாருங்கள், தோல் இப்படி உரிக்கும் போதே வந்துடும். ஊறினதுக்கப்புறம் தோல் பாருங்கள், இப்படி எடுக்கும்போதே அப்படியே கலந்துட்டு வரும். அதில் இருந்து ஊறினதும் நான் உங்களுக்கு காட்டுறதுக்காக 2-3 பீஸ் மட்டும் எடுத்து வச்சேன். இப்படி வரணுங்கிறதுக்காக. நல்லா அதே உறிஞ்சிட்டு வந்துடுங்க. இப்படி விரலில் ஃபிங்கரில் தேய்ச்சாலே போதும், வந்துடும் தோல். இப்படி உரித்து எடுத்துட்டு அப்புறம் ஈஸியாக இருக்கும். நீங்கள் ஊற வைக்கிறதா இருந்தாலும் ஊற வைக்கலாம். சுடு தண்ணியில் ஊற வைக்கணும். 2 ஹவர் கூட ஊற வைக்கலாம். நம்ம கரைக்கும் போது நல்லா ஈஸியாக பேஸ்ட்டாக கிடைக்கும். சரிங்க, இப்போ இது எல்லாத்தையும் ஒன்றா போட்டு மிக்சியில் அரைக்கணும். எப்படிங்க, பாதாம் போட்டுக்க, சுகர் எவ்வளோ பாதாம் நீங்கள் எடுக்கிறீங்களோ அந்த அளவுக்கு சுகர் எடுத்துக்கோங்க. இப்போ நான் பால் இந்த ஒரு டம்ளர் பால், 50 மில்லிக்கு மேலே இருக்கும் இந்த பால். கொஞ்சம் கொரகரப்பாகவும் அரைக்கலாம், நைஸாகவும் அரைச்சிக்கலாம், எப்படி வேணுமோ இஷ்டம். கொரகரன்னா கொஞ்சம் கிடைக்கும், அந்த வாய்க்கு கிடைக்கிறதுக்கு. நைஸாக இருந்தால் அல்வா மாதிரி வாயில் வச்சது உள்ளே போகும். எந்த டேஸ்ட்டுக்கு உங்களுக்கு தேவையோ அந்த மாதிரி அரைச்சிக்கலாம். பாருங்கள், அரைச்சி வச்சு நான் கொஞ்சம் கொரன்னு, அப்போ தான் வாய்க்கு கிடைக்கும், கொஞ்சம் கொரப்பாக அரைச்சிருக்கேன். உங்களுக்கு அல்வா மாதிரி நல்லா நைஸாக வேணும்னாலும் நீங்கள் அரைச்சிக்கலாம். இப்போ இதை நம்ம வானிலை நெய்யை ஊற்றி கிளறுவோம். நல்லா அந்த பதம் வர வரைக்கும் கிளறணுங்க. பாருங்க, நெய் ஊற்றிருக்கேன், அது கொஞ்சம் நல்லா உருகட்டும். அப்புறமா இதை மிக்சியில் அரைச்ச பேஸ்ட்டை நம்ம போட்டுக்கலாம். ஊற்றிக்கலாங்க பேஸ்ட் அரைச்சது அதில். சிம்மில் வச்சுட்டு பாருங்கள், இப்படி ஊற்றி கிளறிக்கிட்டே இருக்கணும். அந்த நெய் நல்லா சுண்டி அதுலேயே நல்லா வதங்கி கொஞ்சம் திக்னஸ் ஆகணும், அல்வா பதம் வரணும். அது வரைக்கும் கைவிடாமல் கொஞ்சம் கிளறிக்கிட்டே இருக்கணுங்க. அடி பிடிச்சிக்கொள்ளைன்னா பார்த்து. 1/2 மணி நேரத்துக்கு பக்கம் ஆகிடுது எப்படியோ நமக்கு அந்த அல்வா பதம் கிடைக்கிறதுக்கு. நீங்கள் கைவிடாமல் கொஞ்சம் கிளறிக்கிட்டே இருங்க. நெய் வேணுன்னா அப்பப்போ நம்ம வேணுன்னா இதில் கொஞ்சம் ஊற்றிக்கலாம், நெய் பத்தாத மாதிரி இருந்தால். பாருங்கள், 10 நிமிஷம் சொல்லிடுச்சு. நல்லா நமக்கு இப்போ அது வேகுது தெரியுதுங்களா? பார்க்கும்போது கொதிக்கிறது. உங்களுக்கு கலர் வேணுன்னா கலர் போட்டுக்கோங்க, நான் சொல்ல மறந்துட்டேன். என்ன கலர் தேவையோ அது கலர் சேர்த்துக்கலாம். நல்லா சுண்டணுங்க, அல்வா பதத்துக்கு வரணும். சுற்றிக்கிட்டே இருக்கணும், கைவிடாமல் கலருங்க, இல்லைன்னா அடிப்பிடிச்சிக்கோ. அடுப்போ சிம்மில் வச்சுக்கோங்க நல்லா, இல்லைன்னா அடிப்பிடிச்சிக்கும், பார்த்துக்கோங்க. நல்லா நமக்கு உருண்டு அப்படியே அந்த அல்வா திக்காக வரணுங்க. அது வரைக்கும் கலரிக்கிட்டே தான் இருக்கணும். இதோ பாருங்கள், நல்லா கெட்டியாகிக்கிச்சு பாருங்கள். இப்போ ஏலக்காய் தூள் நமக்கு எவ்வளோ வாசனைக்கு தேவையோ அவ்வளோ போட்டுக்கலாம். பார்த்துங்க, நல்லா கலரிக்கிட்டே இருக்கணும். பக்கத்தில் இருந்து எனக்கே பாருங்கள் அடி பிடிக்கிற மாதிரி ஆகிடுச்சு. கிளறிக்கிட்டே இருக்கேன் நான். போதும், இந்த தன்மை நம்ம ஊற்றி கொஞ்சம் ஆற வச்சுட்டு அப்புறம் பீஸ் போட்டுக்கலாம்.
பாருங்கள் ரெடி ஆயிடுச்சு நமக்கு அல்வா. எப்படி ஒட்டாமல் கிடைக்குதுன்னு பாருங்கள். இந்த கெட்டி பதமாக வந்தால் தான் நம்ம பிளேட்டில் ஊற்றும் போது இதாகும். இப்போ நம்ம அடுப்பு ஆஃப் பண்ணிடலாங்க. நெய்யை தடவிக்கோங்க. ஊற்றுற தட்டில் ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. ஆமாம், இதை எடுத்து இதில் ஊற்றிக்கலாம். பாருங்கள் கட் பண்ணியிருக்கேன், பீஸ் போட்டிருக்கேன். இதுக்கு இந்த உலர் திராட்சை இருக்கு இல்லைங்களா, அது இப்போவே ஒவ்வொன்று சென்டரில் வச்சு கொஞ்சம் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா அப்படியே உள்ளே போகுங்க. சென்டரில் நல்லாயிருக்கும் பார்க்குறதுக்கு. முந்திரி வேணுனாலும் வச்சுக்கலாம். நான் இன்றைக்கி இது வைக்கிறேன், திராட்சை வைக்கிறேன், உலர்ந்த திராட்சை. சென்டரில் பார்க்கும்போது கொஞ்சம் இதாக இருக்குது இல்லைங்களா. அப்படியே வச்சு இப்படி கொஞ்சம் ஒரு விரல் அமுத்துனீங்கன்னா இன்னும் காயாததுனால அப்படியே போய் உள்ளே இறங்கி செட் ஆகிக்கும் உங்களுக்கு இப்போவே. அதனால தான் இப்போவே வச்சு காட்டுறேன். பாருங்கள் இப்போ பாதாம் அல்வா ரெடி ஆகிடுச்சு. நான் பீஸ் போடுற இதில் பதத்தில் எடுத்துருக்கேங்க. நீங்கள் வேணும்னா கொஞ்சம் கப்பில் போடுற மாதிரி வேணால் கொஞ்சம் ஒரு 5 நிமிஷத்துக்கு முன்னாடியே எடுத்துடுங்க. அப்போ உங்களுக்கு கப்பில் குழந்தைங்களுக்கு போட்டு ஸ்பூன் போட சரியாக இருக்கும். நான் இந்த மாதிரி பீஸ் போடுற மாதிரி கொஞ்சம் திக்காகிற வரைக்கும் இது பண்ணியிருக்கேன். 20 நிமிஷம் கைவிடாமல் கலரணுங்க. மறந்துடாதீங்க, வச்சுட்டு வேறு வேலைக்கு போயிடாதீங்க. அடுப்பில் வச்சுட்டா நின்று கிளறிக்கிட்டே இருக்கணும். நெய் வேணுங்கன்னா நம்ம கூட ஊற்றிக்கணும். கலர் நீங்கள் வேணும்னா என்ன கலர் வேணுமோ போட்டுக்கலாம். சுவையான பாதாம் அல்வா ரெடி ஆகிடுச்சு. தீபாவளி ஸ்பெஷல்.